அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொன்னதை கேட்டிருந்தா இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டோம் என்பதை உணர்ந்து பிரபல திரைப்பட நடிகர் பிரகாஷ் ராஜ் மன்னிப்பு கேட்டிருக்கிறது என்பது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவிக்கிட்டு இருக்கு. என்ன நடந்துச்சு? பேரன்பிற்குரிய தொப்புள் கொடுத்த உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் அமர்கார். பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் பெல்லைக்கான கிளிக் செய்தும் ஆதரவு தரும்படி கேட்டுக்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு சராசரி அரசியல்வாதியாக இல்லாமல் மக்கள் நலன் சார்ந்து மக்கள் நலனில் அக்கறை கொண்ட ஒரு தலைவராக, மக்களுக்கு எதெல்லாம் தீங்கு விளைவிக்கின்றதோ, எதனாலெல்லாம் மக்கள் பாதிக்கப்படுகிறார்களோ அதை எதிர்த்து தீவிரமாக குரல் கொடுக்கக்கூடியவர். அப்படியாகத்தான் மதுவிற்கு எதிராக போராட்டம் நடத்துகிறாரு, ஊழலுக்கு எதிரான போராட்டத்தை நடத்துகிறாரு. அதே போன்று இந்த லாட்ரி சீட்டுக்கு எதிராக போராடி அதை லாட்ரி சீட்டை ஒழிச்சாங்க. அதே போன்று இந்த சூதாட்டத்திற்கு எதிராகவும் பாட்டாளி மக்கள் கட்சி தீவிரமாக களமாடிக்கிட்டு இருந்தாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி அழுத்தத்தின் காரணமாக தமிழ்நாட்டில் சில காலங்கள் இந்த ஆன்லைன் ரம்மி எல்லாம் இல்லாமல் இருந்துச்சு. அதன் பின்பாக திரும்பி திமுக அரசு அந்த ஆன்லைன் ரம்மியெல்லாம் அனுமதிச்சுட்டாங்க. அந்த ஆன்லைன் ரம்மியில் இன்றைக்கி பல குடும்பம் நடுவீதியில் நின்றுக்கிட்டு இருக்குது. பலரும் பல லட்சத்தை இழந்துக்கிட்டு புலம்பிக்கிட்டும் இருக்கிறாங்க. நம் கண்ணெதிர சாட்சியாக பல நண்பர்களும் நம்மளுமே பார்த்துக்கிட்டும் இருக்கிறோம். தினம் ஒரு செய்தியாக ஆன்லைன் ரம்மியினால் தற்கொலை நிகழ்ந்தது, இங்கே ஒரு தற்கொலை நிகழ்ந்தது, அங்கே ஒரு தற்கொலை நிகழ்ந்ததுன்னு செய்தியும் நமக்கு அது கேட்டப்படுது. இன்றைக்கும் கூட இன்றைய தேதி 22 மார்ச் 2025 கூட பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா அவர்கள் இந்த ஆன்லைன் ரம்மிக்கு எதிராக அறிக்கையை விட்டிருக்கிறாங்க. தொடர்ச்சியாக பாட்டாளி மக்கள் கட்சி இப்படியான ஒரு அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஆனால் திமுக அரசு அது பல கோடி எவன்ட்டேருந்து போகுது, சாராய கடைக்கு எப்படி சாமானியன்ட்டேருந்து போதோ அதே மாதிரி தான் லாட்ரி கம்பெனிக்கு, இந்த மாதிரியான சீட்டுக்கட்டு கம்பெனிக்கும் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் எவனோ கொடுக்குறான், எவனோ கொள்ளடிச்சிட்டு போகிறான், நம்மளுக்கு கமிஷன் வருதா என்கின்ற ரீதியில் ஆட்சியாளர்கள் விட்டுடுறாங்களா என்கின்ற வேதனையில் தினம் தினம் பல குடும்பத்து பெண்கள் இன்னைக்கு நிற்கதியாக நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. இதை தடை விதிக்கணும்னு பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையில் தெலுங்கானா மாநிலத்தில் ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. அதாவது இந்த ஆன்லைன் ரம்மி கேமுக்கெல்லாம் பல விளம்பரம் பார்த்துருப்போம். தொடர்ச்சியாக விளம்பரம், நீங்கள் ஃபோனை தொட்டாலே விளம்பரம் வரும், ஏதாவது ஆப்புக்குள்ளார போனாலும் இந்த ரம்மி விளம்பரம் வரும். அந்த விளம்பரத்தெல்லாம் நடிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரபலமான நடிகர்கள் நடிக்கிறாங்க. அப்படி பிரபலமான நடிகர்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவர்கள் சொல்கிறத நம்பி பலரும் ஏமாந்து போகிறாங்க. அந்த நடிகர்கள் மீதெல்லாம் அண்டை மாநில அரசு வழக்கு தொடர்ந்துருக்கு. எப்படி தமிழ்நாட்டில் கதவை திறந்து விட்டு எவன் வீட்டில் வேணாலும் புந்து கொள்ளடிச்சிக்கன்னு சொல்லிட்டு இருக்கிற அரசுக்கு மத்தியில் அண்டை மாநிலத்தில் ஒரு அரசு நீங்கள் எல்லாம் நடித்ததுனால தானே உங்களை நம்பி உங்களுடைய ரசிகர்கள் ஏமாந்து போகிறான், நீங்கள் அதில் நடித்ததே தப்பு அப்படின்னு அவர்கள் மீது வழக்கு தொடர்ந்து. பிரபல நடிகர்களாக இருக்கக்கூடிய விஜய் தேவரகொண்டா வரைக்கும் அதில் தப்பப்படலை. இந்த சூழ்நிலை தான் நடிகர் பிரகாஷ் ராஜ் அவர்கள் ஒரு நேரலையில் வந்து இதில் ரசிகர்கள்ட்ட மன்னிப்பு கேட்டிருக்கிறார். உள்ளபடியாக அவருடைய ரசிகர்கள் மீது அவருக்கு அக்கறை இருந்தால் அந்த விளம்பரத்திலேயே அவர் நடிக்காமல் இருந்திருக்கணும்.